Hi friends, இன்னைக்கு நாம வந்து பார்சிவல்ஸ் பவர் தியரம் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து லாஸ்ட் ஒரு 4 கிளாसेस நாம வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் பார்த்திருக்கோம். 10 ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 11th ப்ராப்பர்ட்டி நம்ம சேர்த்துக்கலாம் அதுல. பார்சிவல்ஸ் பவர் தியரம். So according to பார்சிவல்ஸ் பவர் தியரம், இப்போ வந்து x of t ஒரு x of t என்ற சிக்னல் இருக்கு. பீரியாடிக் சிக்னல் with period t0. with period t0. So இதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா dn இருந்துச்சுனா so இந்த பார்சிவல்ஸ் பவர் தியரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா average power of x of t இந்த சிக்னலோட ஆவரேஜ் பவர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா summation n equal to minus infinity to plus infinity dn whole square. So இதுதான் பாத்தீங்கன்னா பார்சிவல்ஸ் பவர் தியரம். The average power of signal x of t equal to summation n equal to minus infinity plus infinity dn whole square. இப்போ இதுக்கான proof நாம பார்க்கலாம். proof. இப்போ ஒரு அதாவது average பவர்க்கான எக்ஸாம்பிள் average பவர்க்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எனர்ஜி சிக்னல் அண்ட் பவர் சிக்னல்ல 1/t0 integration minus t0/2 to plus t0/2 x of t whole square into dt. So இதான் வந்து ஒரு average பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ according to exponential Fourier series x of t ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? x of t equal to summation n equal to minus infinity plus infinity dn e power of jn omega naught t. So இதான் வந்து exponential Fourier series expansionக்கான ஃபார்முலா. இப்போ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நான் எடுத்துக்கிறேன். x star of t summation n equal to minus infinity to plus infinity dn e power of minus jn omega naught t. இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது plus j வந்து minus j ஆயிடும். ஸோ இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த x of t whole square எப்படி எழுதலாம்னா x of t into x star of t எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இருந்து let z be the complex variable equal to a plus jbன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுவே இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் a minus jb. இப்போ மாடுலஸ் ஆஃப் z என்னவா இருக்கும்? இதனுடைய மேக்னிடியூட் வந்து square root of a square plus b square. இதுவே மாடுலஸ் ஸ்கொயர் equal to a square plus b square. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ z into அதாவது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ப்ளஸ் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது பாருங்கள் a plus jb into a minus jb. இது எப்படி எழுதலாம்? a square into j times of b whole square. இது a square plus b square. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போது z into z star equal to z square. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி நாம் வந்து x of t ஸ்கொயரை வந்து x of t இன்ட்டு அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக எழுதிக்கலாம். ஸோ அதுதான் நாங்கள் எழுத போகிறேன். 1/t0 integration minus t0/2 plus t0/2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பீரியட் நீங்கள் 0 to t எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 0 to t0 0 to t0 இந்த x of t ஸ்கொயரை x of t into x star of t எழுதிக்கிறேன் dt. இதிலிருந்து 1/t0 integration 0 to t0 x of t அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x star of t க்கு பதிலாக summation n equal to minus infinity to plus infinity dn star e power of minus jn omega naught t dt. இந்த சம்மேஷன் வெளியில் கொண்டு வந்துருங்க. summation n equal to minus infinity to plus infinity
1 by t x of t இதில் வந்து e power of இந்த dn ஸ்டார் வெளியில் கொண்டு வந்துருங்க dn ஸ்டார் அல்லது அப்படி இருக்கட்டும் 1 by t naught integral 0 to t naught x of t e power of minus jn omega naught t dt into இங்கே என்ன இருக்குது dn ஸ்டார் இருக்குது. அப்போ இது மட்டும் பாருங்கள், இது எதனுடைய ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஈக்குவல், அதாவது dn equal to 1 by t naught integration 0 to t naught x of t e power of minus jn omega naught t dt. ஸோ இதுக்கு ஈக்குவல். அப்போ இந்த டேர்ம்கள் நம்ம என்ன போடலாம், summation n equal to minus infinity plus infinity dn into dn ஸ்டார் போடலாம். ஸோ இதை வந்து நம்ம dn போடலாம். ஸோ இது வந்து dn. அப்போ இது வந்து ஏற்கனவே dn ஸ்டார் இருக்குது. இப்போது இந்த dn ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் தான். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணால் z ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா dn ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு dn ஹோல் ஸ்கொயர் கிடைக்க போகுது. ஸோ ஃபைனலாக பவர் p ஆவரேஜ் பவர் ஆஃப் சிக்னல் x of t equal to summation n equal to minus infinity plus infinity dn whole square. ஸோ அப்போ வந்து ப்ரூஃப் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா பார்சிவல்ஸ் பவர் தியரம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம். இது வந்து ஒரு ஃபோரியர் சீரிஸ் ப்ராப்பர்ட்டியில் 11th ப்ராப்பர்ட்டியில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான தியரம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சிக்னலுடைய ஆவரேஜ் பவர் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அதை ஒரு 2 ப்ராப்ளம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி வந்து இந்த பார்சிவல்ஸ் பவர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கலான்றதை இப்போ நம்ம ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 ப்ராப்ளம் இருக்குது. ஃபைண்ட் தி டோட்டல் நார்மலைஸ்டு ஆவரேஜ் பவர் ஆஃப், ஃபஸ்ட் ஒன் வந்து இம்பல்ஸ் ட்ரெயினோடைய ஆவரேஜ் பவர் கேட்குறாங்க. செகண்ட் வந்து சாட்டூத் சிக்னலுடைய ஆவரேஜ் பவர் கேட்குறாங்க. இப்போ நாம் வந்து as usual நம்ம எனர்ஜி சிக்னல் பவர் சிக்னல் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட, அதாவது px of t equal to 1 by t naught integral 0 to t naught x of t whole square dt அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த பார்சிவல்ஸ் பவர் தியரம் நமக்கு தெரிஞ்சுன்னா பாருங்கள், ஈஸியாக நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம வந்து இம்பல்ஸ் ட்ரெயின் சாட்டூத் சிக்னல் ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கான ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பல்ஸ் ட்ரெயினுக்கு dn equal to 1 by t naught நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி இதனுடைய சாட்டூத்துக்கு dn equal to minus 1 by j times of 2 pi n கண்டுபிடிச்சிருப்போம். இதுதான் வந்து ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட். இப்போ அக்கார்டிங் டு பார்சிவல்ஸ் பவர் தியரம் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த ஃபார்முலா படி ஆவரேஜ் பவர் ஆஃப் இம்பல்ஸ் ட்ரெயின் equal to summation n equal to minus infinity plus infinity 1 by t naught whole square. இப்போது இந்த dn பாருங்கள், என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை இம்பல்ஸ் ட்ரெயினில், இது ஏற்கனவே இம்பல்ஸ் ட்ரெயினில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த சம்மேஷன் நமக்கு தேவைப்படாது. ஸோ ஃபைனலாக இதனுடைய ஆவரேஜ் பவர் 1 by t naught ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ட்ரெயினுடைய ஆவரேஜ் பவர். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பவர் தியரம், பார்சிவல்ஸ் பவர் தியரம் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சாட்டூத் சிக்னல் பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து ஆவரேஜ் பவர் ஆஃப் சாட்டூத் equal to summation n equal to minus infinity plus infinity dn whole square minus 1 by j 2 pi n mod square equal to summation n equal to minus infinity plus infinity 1 divided by 4 pi square n square. இதுதான் பார்த்தீங்கன்னா சாட்டூத் சிக்னலுடைய ஆவரேஜ் பவர்.
ஸோ பாருங்கள் நமக்கு வந்து பார்சிவல்ஸ் பவர் தியரம் தெரிஞ்சதுனால ஈஸியாக நம்ம சிக்னல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் எந்த சிக்னலுக்கும் நம்ம ஆவரேஜ் பவர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பை யூஸிங் பார்சிவல்ஸ் பவர் தியரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பார்சிவல்ஸ் பவர் தியரமையும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.